புதுக்கோட்டை புவனேஸ்வரி புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி மன்னதியின் மல்லீஸ்வரி நந்தநல்லூர் ராஜேஸ்வரி பாகேஸ்வரி யோகேஸ்வரி யோகேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே கிளம்பி பூஜை ரூமுக்குள்ளே போகும்போது விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த நாளுக்காக தான் சில பேர் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம வீட்டில் சுவாமிகள் அலங்காரம் எப்படி எப்படி செஞ்சுருக்குன்றதை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் தாலி பிரித்து மாற்றினீங்க அப்படின்றத சொல்லுங்கள். புதுமண தம்பதிகள் முக்கியமாக தாலி பிரித்து மாற்றுவாங்க. நான் மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் நான் இப்போ தான் நான் மஞ்சள் கயிறையே மாற்றுறேன். அதாவது கல்யாணம் ஆகி மஞ்சள் கயிறு மாற்றினது வேறு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் மாற்றுறேன். அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம குலதெய்வத்துக்கிட்டே இருந்து போகலாம். குலதெய்வன் வீரகாமம்மன் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நான் இன்னும் விளக்கேற்றலை. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ற பேச்சுக்கு இல்லை. என் மனசுக்கு எப்படி நான் அம்பாள் கிட்ட நான் வேண்டி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோனோ, என் மனசுப்படி நான் என்னென்ன வச்சு கும்பிடணுமோ அதை வச்சு கும்பிட்ருக்கேன். அது வைக்கக்கூடாது இது வைக்கக்கூடாது அப்படின்ற ப்ரொசீஜர் எங்கேயுமே கிடையாது. அவங்கவுங்க மனசுப்படி அவங்கவுங்க சுவாமிகளை கும்பிட்டுக்கிடலாம். சூப்பராக இருக்குது எல்லாமே. எல்லா சுவாமி ஃபோட்டோங்களுக்கும் படம் பூவெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். அரளிப்பூ நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அரளிப்பூ நல்ல சூப்பராக உருண்டையாக கட்டி எல்லா சுவாமிக்குமே போட்டாச்சு. அதே மாதிரி படையலும் படையலாக போடுறவங்க ஓகே, நம்மளால் என்ன முடியும் அதை வச்சு கூட நம்ம சுவாமிக்கு பண்ணிக்கலாம். சுவாமி அதை மனசார ஏற்றுக்கும். எனக்கு அதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும், எனக்கு இத்தனை வகை வைக்கணும், எனக்கு இலை போட்டு தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு எந்த ஒரு பிராணத்துலேயுமே கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தான் அவர்கள் விருப்பப்படி செய்தால் சுவாமி என்றைக்குமே ஏற்றுக்கும். ஆனால் தப்பு தவறு இல்லாமல் சுவாமிக்கிட்ட உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவர் கடைசி வரைக்கும் நமக்கு கை கொடுக்கும். நன்றியோட நம்மளும் இருப்போம். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் விளக்கு எதுவும் ஏற்றலை, ரெடி பண்ணிட்டேன். பார்க்கலாமா? இப்போ விளக்கு ஏற்றிட்டு சுவாமி கும்பிடலாம். புதுக்கோட்டை புவனேஸ்வரி